பிரைஸ் தி லார்ட் டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நாளிலே கூட இந்த உயர்த்தும் சிந்தனைக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நாம் இன்று பார்க்க போகிற காரியம் என்னவென்றால் கிரிக்கெட்டும் ஜீவ கிரீடமும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன கிரிக்கெட்டும் ஜீவ கிரீடமும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 2 கண்ட்ரி வந்து கிரிக்கெட் விளையாடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கண்ட்ரி அந்த இன்னொரு கண்ட்ரியுடைய அவங்க நாட்டிலேயே போய் கிரிக்கெட் விளையாடுறாங்கன்னா, அங்கே இருக்கிற மக்கள் அவங்க அணிக்கு தான் வந்து கண்டிப்பாக ஆதரவு தெரிவிப்பாங்க. வேற கண்ட்ரியோடைய அணிக்கு வந்து கண்டிப்பாக ஆதரவு தெரிவிக்க மாட்டாங்க. ஆனால் இந்த எதிரணி விளையாடும்போது பார்த்தீங்கன்னா, இவர்கள் ஒருவேளை தோற்று விட்டார்கள், இல்லாட்டினா வந்து அவுட் ஆயிட்டாங்க, நாக் அவுட் ஆயிட்டாங்க, ரன் எடுக்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கூட்டம் எல்லாம் ஸ்டேடியமில் இருக்கிற எல்லா கூட்டமும் ஆர்ப்பரிப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. இவர்களை வந்து இந்த வீரர்களை வந்து கிண்டல் செய்வாங்க, கேலி செய்வாங்க. அதே ஒரு 6 அடிச்சிட்டாருன்னா அந்த முழு ஸ்டேடியமும் அப்படியே மயான அமைதியாயிரும். இது நமக்கு தெரிந்த விஷயம்தான் பாருங்கள். ஆனால் இந்த கிரிக்கெட் விளையாடுகிற இந்த எதிரணி வீரர் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டேடியத்தில் ஒருத்தரும் அவருக்கு சப்போர்ட் இல்லாட்டினா கூட இவருடைய ஆட்டத்தில் தான் கவனம் செலுத்துவார். யார் கிண்டலான வார்த்தைகளை பேசினாலும் சரி, தூஷணமாக பேசினாலும் சரி, கேலி கிண்டல் பண்ணாலும், அல்லது இவங்களுக்கு விரோதமாக கத்துனாலும் சரி, இல்லை அமைதியாக இருந்தாலும் சரி, he will not get discouraged. இவங்களுடைய நோக்கமெல்லாம் எப்படியாவது விளையாடி ஜெயிச்சு கப்பை வாங்கிடணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இவர்களுடைய நோக்கமாக இருக்கும். பாருங்கள், பிலிப்பியர் 3வது அதிகாரத்தில் 14வது வசனம் இப்படியாக சொல்கிறது, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள், கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்போது பரம அழைப்பின் பந்தய பொருளுங்கிறப்ப, பரம அழைப்புங்கிறப்ப என்னன்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற தரிசனம், கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கொடுத்துருக்கிற தரிசனம், உங்களை நம்பி கர்த்தர் கொடுத்துருக்கிற வேலை, ஊழியம், பணிகள், குணமாக்கும் வரங்கள், இவைகளை எடுத்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ஓடிக்கிட்டே இருக்கணும், முன்னாடி ஓடிக்கிட்டே இருக்கணும். இதை தடை செய்கிறதுக்கு, இதை திசை திருப்புறதுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களை வந்து தூஷிக்கிற மனிதர்கள் இருக்கலாம், இல்லை உங்களை வந்து திட்டுகிறவர்கள் இருக்கலாம், இல்லாட்டினா உங்களை கிண்டல் செய்கிறவங்க, கேலி செய்கிறவங்க இருக்கலாம், முகஸ்துதி செய்கிறவங்க இருக்கலாம். அதெல்லாம் பார்த்து நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகிடக்கூடாது. கர்த்தர் எதற்காக உங்களை அழைத்தாரோ, என்ன பணியை உங்கள் கையில் கொடுத்தாரோ அதை நிறைவேற்றும்படி தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கணும். மற்றபடி பார்த்திங்கன்னா நம்முடைய நோக்கமெல்லாம் இந்த பரிசை பெறுவது, பரம அழைப்பின் பந்தய பொருள் பெறுகிறதாக தான் இருக்க வேண்டும். நம்ம நின்று இந்த ஸ்டேடியமில் இருக்கிற இந்த பீப்புள், எதிராக இருக்கிற பீப்புள் கூட ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எப்படி அந்த கிரிக்கெட் வீரர் தன்னோட விளையாட்டில் ஃபோக்கஸ் வச்சாரோ, தன்னுடைய பரிசை பெற்றுக்கொள்ளும்படி ஃபோக்கஸ் வச்சாரோ, அதே போல் தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய கர்த்தர் அழைத்த அழைப்பில் ஃபோக்கஸ் வச்சு பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளும்படி ஓட வேண்டும். குறிப்பாக உங்களோட பாஸ்ட், உங்களுடைய கடந்த காலம், இல்லை மற்ற ஸ்ட்ரகிள்ஸ், பீப்புள் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க, அதெல்லாம் விட்டுருங்க. அதெல்லாம் விட்டுட்டு கர்த்தரை நோக்கி பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கு நேராக ஓடுங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு அந்த ஜீவ கிரீடத்தை கொடுத்துடுவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபத்தோடு முடிப்போம். நல்ல பிதாவே, ஸ்தோத்திரம்பா. பரம அழைப்பின் பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளும்படியாக லக்கை நோக்கி தொடர ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் உதவி செய்வீராகப்பா. ஆண்டவரே, இந்த சத்தியத்தின்படி வாழ எங்கள் வாழ்நாளில் ஆண்டவரே, நீர் கொடுக்கிற தரிசனங்களை ஆண்டவரே, ஊழியங்களை நிறைவேற்றவும் ஆண்டவரே, ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா. இந்த காணொலியை பார்க்கிற ஒவ்வொருவருடைய தேவைகளையும் கர்த்தர் சந்திப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. God be with you.